இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாபிக் 1 நமக்கு ஒரு 30 டாபிக்ஸ் இருக்கு கிராமர் டாபிக்ல. எல்லா டாபிக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு வித் பிடிஎஃப் ஃபைலோட உங்களுக்கு சென்ட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டாபிக் 1 அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ் அப்படிங்கிற டாபிக். வெரி வெரி ஈஸி டாபிக் இல்லையா? நம்ம முடிஞ்ச வரையில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல இந்த டாபிக் முடிச்சிடலாம். அண்ட் யாருமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடக்கூடாது. லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அந்த எக்ஸசைஸுமே நீங்க பார்த்துட்டு போங்க. அண்ட் அப்ரிவேஷன் பாருங்க. அப்ரிவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த எக்ஸசைஸ் பாருங்க, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அப்ப இத நம்ம யூஜிசிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, நீட் மாதிரி நம்ம படிக்க முடியாது, இஸ்ரோ மாதிரி படிக்க முடியாது, நாசா மாதிரி படிக்க முடியாது. இது எப்படி சொல்லணும், தனித்தனி லெட்டரா தான் சொல்லணும். அப்ப தனித்தனியா நம்ம சொல்றதுக்கு பேரு அப்ரிவேஷன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான், நமக்கு ஆல்ரெடி தெரியும், விளக்கம் எல்லாம் தேவையில்ல. A group of letters coined from the initial letters of a phrase usually pronounced later by letter அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்ரிவேஷன் புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்தது அக்ரானிம். ஒரு செகண்ட். குட், யூ வில் கண்டினியூ தி செஷன். அக்ரானிம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. முன்ன நம்ம என்ன பார்த்தோம், யூஜிசி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதுவே என்இஇடி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், என்இஇடின்னு சொல்ல மாட்டோம், ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவோம் சம்டைம். இப்போ சம்டைம் எப்படி சொல்றோம், இஸ்ரோ அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ஏஎஸ்ஏ நம்ம சொல்ல மாட்டோம், நாசா அப்படின்னு சொல்றோம். அப்ப அதே தான் அப்ரிவேஷனை தான். பட் என்ன பண்றோம்னா, அந்த அப்ரிவேஷனை மொத்தமா சேர்த்து நம்ம என்ன பண்றோம், ஒரு வேர்டா நம்ம சொல்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, அக்ரானிம்க்கும் இதுக்கும் அப்ரிவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. a word name or set of letters created as an abbreviation of a longer phrase or sentence, often used as a noun and pronounced as a single word. ரொம்ப சிம்பிள். இது என்ன பண்றோம், நம்ம சிங்கிள் வேர்டா நம்ம படிக்கிறோம். அப்படி சிங்கிள் வேர்டா படிச்சா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் வந்து அக்ரானிம் இல்லையா? அக்ரானிம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரி, இது நீட் எக்ஸாம் யாருக்கு நடத்துவாங்க, எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ். நீட் எக்ஸாம் யாருக்கு நடத்துவாங்க? டாக்டருக்கா? இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா யார் எழுதுவாங்க இந்த டெஸ்ட், இந்த எக்ஸாம் யார் எழுதுவாங்க? 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பயாலஜி குரூப் எடுத்தவங்க இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு எத்தனை மார்க்குக்கு இந்த எக்ஸாம் எழுதுவாங்க? எத்தனை மார்க்குக்கு எழுதுவாங்க? 720. எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 180. ஓகே, 180 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க்? ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் இல்லையா? மைனஸ் மார்க் உண்டு, ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா ஒரு மார்க் மைனஸ் ஆகும். சரி, அடுத்து பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய, இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும்தான், சரிங்களா? பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய என்னது, அப்ரிவேஷன்ஸ். ஏஐ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏஐசிடிஇ ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், பிஎஸ்என்எல் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட், எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஜிபிஎஸ் எக்ஸாம்ல எல்லாம் அதிகமா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஜிபிஎஸ்னா என்ன, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். அடுத்து ஹெச்எம்டி, இதுவும் கேட்கறாங்க, இந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ். ஹெச்டிஎஃப்சி என்னது, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாத்துங்க, ஏன்னா ஸ்டடி ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரலாம். ஸோ ஐஐடினா என்னது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஐபிசி இந்தியன் பீனல் கோட்.
எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜி. ஒருவேளை நம்ம இப்போ இந்த ஒரு எல்பிஜி இல்லையா கேஸுக்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய போராடிட்டு இருக்கோம். அதனால இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பிரசன்ட்ல இது ஒரு தேவையாக இருக்கிறது. எம்பிபிஎஸ், மேபி எம்பிபிஎஸ் நம்ம சொல்றோம், பட் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. பி ஃபார் இந்த இடத்துல பி, ஓகே. மெடிசின், இந்த இடத்துல மெடிசின் ஃபர்ஸ்ட், எம்பிபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் மாறி இருக்கு பாருங்க, பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. MEA மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், NGO இடையில எக்ஸாம்பிள் கேட்பாங்க பாத்துங்க. NGO நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், NGO நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். NCERT எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். OIGS ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ், ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ். PSLV எல்லாருக்குமே தெரியும், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். RMS ரயில்வே மெயில் சர்வீஸ், ரயில்வே மெயில் சர்வீஸ். RTO ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், RTO. RIE ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன். RPF ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். SPCA சொசைட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் cruelty to animals. SSC இது இம்பார்ட்டன்ட், SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். UNO யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். UPSC வெரி இம்பார்ட்டன்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். UFO எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். UFO அப்படின்னு என்னது, யூனிவர்சிட்டி. UFO அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், UFO. UGC ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். VAO வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். VSSC விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். சரி, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க பாருக்கு, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க அமைஞ்சிருக்கு? ட்ரிவாண்ட்ரம். எஸ், ட்ரிவாண்ட்ரம் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட், WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். WW வேர்ல்டு வைடு வெப். YMCA யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், YWCA யங் விமென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். அடுத்தது நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் அக்ரானிம்ஸ்க்கு நம்ம போறோம். அக்ரானிம்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். எய்ட்ஸ், அடுத்து எய்ம்ஸ், எய்ட்ஸுக்கு அக்யூர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். அடுத்து ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். நெக்ஸ்ட் காமன் அட்மிஷன் டெஸ்ட், CAT வெரி இம்பார்ட்டன்ட், காமன் அட்மிஷன் டெஸ்ட். IGNOU எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டடான டாபிக், அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. IGNOU இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அண்ட் இன்சாட் என்னது, இந்தியன் நேஷனல் சேட்டலைட். அண்ட் Intelsat இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் சேட்டலைட். லேசர் லைட் ஆம்பிளிஃபிகேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். லேசர் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோம் லேசர். லேசர் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டிங் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். நாசா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நாசா என்னது, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நீட் தெரியும். PAN பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். அண்ட் SAARC சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன். SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். TANSEE தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். TWAD தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. UNICEF யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்கு.
இதையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து சப்ளிமெண்டரி ரீடர் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், choose the correct expansion of the abbreviation OPEC, Organization of Petroleum Exporting Countries. OPEC அப்படின்னு என்னது? Organization of Petroleum Exporting Countries. UAE, United Arab Emirates, United Arab Emirates. அடுத்து NOC, NOC, No Objection Certificate, No Objection Certificate. CRPF, Central Reserve Police Force, Central Reserve Police Force. 5. INSAT, Indian National Satellite, Indian National Satellite. அடுத்து GDP, Gross Domestic Product, GDP, Gross Domestic Product. TOEFL, or we call it TOEFL. TOEFL என்ன சொல்றோம்? Test of English as a foreign language, Test of English as a foreign language. PAN, Permanent Account Number. அடுத்து TNPSC, TNPSC, Tamil Nadu Public Service Commission. CLRI, Central Leather Research Institute, Central Leather Research Institute. அடுத்து CBSE, CBSE, CBSE அப்படின்றது Central Board of Secondary Education, Secondary Education. ISRO or ISRO, ISRO, Indian Space Research Organization. Oil and Natural Gas, Oil and Natural Gas Commission. Next, GATE, Graduate Aptitude Test in Engineering, Graduate Aptitude Test in Engineering. Choose the expanded form of GST, Goods and Services, Goods and Services. And we have Tamil Nadu, okay, TNPSC repeated question, Tamil Nadu Public Service Commission. Okay, ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வகுப்பு வந்து நம்ம. ஸோ வாட் வி வில் டூ, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. வி ஹாவ் அரவுண்ட் ஒன்லி 7 to 6 கேண்டிடேட்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஈவினிங் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட, ஆல்மோஸ்ட் டைமும் ஆயிடுச்சு. நம்ம ஈவினிங் என்ன பண்ணலான்னா அந்த சப்ளிமெண்டரி ரீடர் அண்டு வி ஹாவ் ஒன் மோர் லாஸ்ட் லெசன், வி ஹாவ் அ ட்ராமா. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ராமாவும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈவினிங்கில் முடிஞ்ச வரையிலும் நம்ம ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். அல்லது வித்தின் 1 or 2 கிளாஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை அந்த ட்ராமாவையும் சேர்த்து 6th ஸ்டாண்டர்டை பை டுடே வி வில் ட்ரை டு கவர்.